Okay. Vanakkam friends. So Girish, Universal Crown Director of Vestige. Special thanks to DSCD Saram brother. So friends, Vestige வந்து மிக சிறந்த ஒரு நிறுவனம். இதில் வந்து லேக் கணக்காக எவ்வளோ பேர் வந்து இன்கம் சம்பாதிக்கிறாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க இன்கம் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம இந்த ட்ரைனிங்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ உடனே புரியாது, திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு இன்கம் கேல்குலேஷன் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்கம் கேல்குலேஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம ஒரு நிறுவனத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்கம் கேல்குலேஷன் தெரியலன்னா அதில் கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டட் இருக்காது இல்லையா. ஸோ முக்கியமாக நம்ம எல்லாருமே இன்கம்காக தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த இன்கம் எப்படி கொடுக்குறாங்க, வெஸ்டேஜ் நிறுவனத்தில் எப்படி இன்கம் கொடுக்குறாங்கன்றது இந்த ட்ரைனிங்கில் நம்ம பார்க்கலாம். முதல்ல வெஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 9 வகையான இன்கம் இருக்குது. ஸோ இந்த 9 வகையான இன்கமே ரொம்ப முக்கியமான ஒரு இன்கம் சொல்லலாம். ஸோ இது எப்படி தராங்க அப்படின்றது பேசிக்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து கவனிக்கணும். ஸோ கூர்ந்து கவனித்தா மட்டும்தான் புரியும். நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கவனிங்க, ஓகேங்களா. ஸோ மற்ற இடத்துல நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் லிசன் வந்து கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிற இடத்த மட்டும் கவனித்தா தான் ட்ரைனிங் புரியும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இன்கம் கேல்குலேஷன் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ பிவினா எல்லாருக்கும் தெரியும், பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு. பட் இந்த பிஜிபிவினா என்ன? ஸோ இந்த 9 வகையான இன்கம்ல முக்கியமாக இந்த பிஜிபிவின்னு சொல்கிறாங்களே, ஸோ இது பிஜிபிவினா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இன்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு கவர் ஆகும். ஸோ பிஜிபிவி அப்படின்றது பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூ. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ business of entire group and does not including business of qualified director groups அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஸோ டைரக்டர் இல்லாத லெக், ஓகேங்களா. ஸோ 5%, 8%, 12%, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 16%. அந்த இடத்துல டைரக்டர் இல்லைன்னா ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபிவின்னு சொல்லுவாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து எப்போதுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இன்கம் வந்து இன்னும் கிளியராக புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு மாடல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பிஜிபிவினா என்ன அப்படின்றது நான் முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ வித்தவுட் டைரக்டர் லெக் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 4 லெக் இருக்குது. அந்த 4 லெக்லையுமே டிஃப்ரெண்ட் பிவிஸ் இருக்குது. ஏ அப்படின்ற லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் டைரக்டராக இருக்காங்க. அங்கே வந்து 14,386 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. பின்ற லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா 16% இருக்காங்க. அவங்க பிரான்ஸ் கிடையாது, மேபி பிரான்ஸ் என்ன வேணா இருக்கலாம், ஓகேங்களா. பட் 16%, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து 909 பிவி நடந்திருக்கு. சின்ற லெக்ல வந்து 5%, 63 பிவி. டின்ற லெக்ல 12%, 251 பிவி. ஸோ இதில் செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 201 பிவி, ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து பிஜிபிவி அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் டைரக்டர் லெக்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டைரக்டர் இல்லாத லெக். இங்கே எது டைரக்டர் லெக் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்ற லெக்ல பிரான்ஸாக இருக்காங்க இல்லைங்களா. ஸோ பின்ற லெக்ல 16%. ஒருவேளை பிரான்ஸ் ஆகிறதுக்கு அவர் 2001 பிவி கொடுத்து அந்த இடத்துல அவர் குவாலிஃபை ஆகுறாரு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பிரான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் அண்ட் பி லெக் அண்ட் சி லெக் அண்ட் டி லெக், இந்த மூணு லெக்லையும் செல்ஃப் பர்ச்சேஸும் சேர்த்து தான் நம்ம வந்து பிஜிபிவே எடுத்துக்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா இன்கமே வந்து நமக்கு கவர் ஆகும். ஸோ அதனால் இந்த பர்சனல் குரூப் பாயிண்ட் வேல்யூ பற்றி கொஞ்சம் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 14,386 தான் ஏ லெக்காக மென்ஷன் பண்ணிருக்கு, சரிங்களா. ஸோ உங்களோட டவுன்லைன்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஐடிஸ் எப்படி போட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இல்லைங்களா. ஸோ கார்த்திகேயன் அப்படின்ற அதில் வந்து பார்த்தீங்கன்னா 909, அது நான் வந்து 0.66ன்றது 909 மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4 லெக் இருக்குது. ரைட் சைடு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸ் 200 அப்படின்னு இருக்குது, 201, ஓகேங்களா. ஸோ அதுதான் மேலே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம். நம்மளோட லெக் வந்து அப்ளிகேஷனில் இப்படி தான் தெரியும், ஓகேங்களா. ஸோ அப்போ இதை வச்சு தான், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்கம் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த 201ன்றது செல்ஃப் பர்ச்சேஸ். ஸோ இங்கே நான் 201 அப்படின்றது செல்ஃப் பர்ச்சேஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். குரூப் இவன்றது 15,608 இல்லையா. ஸோ டோட்டலாக இதெல்லாமே டோட்டல் பண்ணும்போது செல்ஃப் பர்ச்சேஸ் இல்லாமல், ஓகேங்களா. மை நெட்வொர்க்ன்றது எவ்வளோ வேணா இருக்கலாம், ஓகேங்களா. இது நான் ஜஸ்ட் வந்து ஒரு மாடலுக்காக உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பிஜிபிவி எவ்வளோ அப்படின்றது எல்லாருமே
குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிஜிபிவியோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பிஜிபியோட டோட்டல் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் கவுண்ட் பண்ணியிருந்தா, ஸோ சில்வருக்கு நம்ம சில்வர் குவாலிஃபிகேஷனுக்கு வந்துட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும், அப்போ இங்கே நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், அந்த பேலன்ஸ் பிவியை வந்து நீங்கள் லீடர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பிவி ஷார்ட்டில் இருக்குன்றத இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம சில்வருக்கு தான் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில்வருக்கு குவாலிஃபிகேஷன் அண்ட் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அப்படின்றவங்க ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். நமக்கு கீழே ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். நம்மளோட சைட் லெக்ல, அதான் சைட் லெக்ன்றது தான் பிஜிபிவி நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? ஸோ பிஜிபிவி அப்படின்றது 1801 பிவி வந்து நடந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டைரக்டருக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ 40 பிவி பண்ணியிருக்கணும் செல்ஃப் பர்ச்சேஸ், ஓகேங்களா? ஸோ 40 பிவி கண்டிப்பாக பண்ணாதான் அந்த இன்கம் வந்து கிரெடிட் ஆகும், ஓகேங்களா? ஸோ எல்ஓபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கு, 18% கொடுக்குறாங்க. இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வருக்கு மேலே தான் கொடுக்குறாங்க. ஸோ சில்வர் அப்படின்ற இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் பண்ணால் மட்டும் பத்தாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெக்ல குவாலிஃபைட் டைரக்டர் லெக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 2001 பிவி கொடுத்து அவங்க குவாலிஃபை ஆயிருப்பாங்க ஒரு லெக்ல, ஏன்ற லெக்ல, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கீழே ஒரு லெக் இருக்குன்னா அந்த லெக்ல வந்து 2001 பிவி கொடுத்துருப்பாங்க. அந்த லெக்ல 5625 பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னா அந்த இடத்துல எல்ஓபி எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ பிஜிபிவி வந்து 1801 பிவி நடந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு லெக்ல வந்து 5625 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நடந்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எல்ஓபி எடுக்கலாம். அடுத்தது சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங் போனஸ், இதை வந்து 3% கொடுக்குறாங்க. இதை வந்து நார்மலாக நம்ம 1801 பிவி தான் நம்ம வந்து பிஜிபிவியில் பண்ண சில்வருக்கான குவாலிஃபிகேஷன். அடிஷ்னலாக நம்ம எவ்வளோ பிவி பண்ணுறது மூலயமா இந்த டீம் பில்டிங் போனஸ்க்கு எலிஜிபிள் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 299 பிவி. ஸோ 2100 பிவி டோட்டலாக, ஓகேங்களா? ஸோ 2100 பிவி வந்து பிஜிபிவி நம்ம பண்ணிட்டோம், அதுக்கு மேலே பண்ணுறோம் அப்படின்னா இந்த டீம் பில்டிங் போனஸ் நமக்கு எலிஜிபிள். ஸோ இதுலேயே நமக்கு இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வருக்கு வந்து நிறைய இன்கம் ஃபண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்ம பார்த்தது டைரக்டர் போனஸ் பார்த்தோம், பர்ஃபார்மன்ஸ் போனஸ், இந்த சேவிங் ஆன் கன்ஜப்ஷன், அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங் போனஸ், லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ், இதெல்லாம் வந்து சில்வரில் வந்து எடுக்கலாம். ஸோ அதில் முதல்ல இருக்கக்கூடியது தான் இந்த சேவிங் ஆன் கன்ஜப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டீ வாங்குகிறோம், நம்ம வெஸ்டேஜில் வந்து ஜீட்டா டீ வாங்குறதா இருந்தால் 200 கிராமு எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 118 ரூபா, ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த 118 ரூபாய்க்கு தான் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, டிபி ப்ரைஸ் தான் நமக்கு கிடைக்கும், ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ், ஓகேங்களா? ஸோ 99 ரூபா. அப்போது எம்ஆர்பி 118, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் 99. அப்போ இதை மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 19 ரூபா லாபம் இருக்குது. இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16%. அதான் இந்த 10லேருந்து 20%ன்றது நமக்கு 16%. இதுலேருந்து நமக்கு இந்த சேவிங் அண்ட் கன்ஜப்ஷன் நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா? ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறது. அடுத்தது சப்ளிமெண்ட்டில் நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டா ஃப்ளாக்ஸ் ஆயில், இதில் வந்து 635 ரூபா எம்ஆர்பி, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 540 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நமக்கு. இப்போ இதுவும் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கும்போது 95 ரூபா நமக்கு லாபம் இதில் இருக்குது. இதில் 15% கொடுக்குறாங்க. அடுத்தது ஒரு அக்ரி ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அக்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா 4300 எம்ஆர்பி, அதாவது வந்து 5 லிட்டர், ஓகேங்களா? 5 லிட்டர் அக்ரி 82 வந்து பார்த்தீங்கன்னா 4300. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் வந்து நமக்கு 3600 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்போ இதில் நமக்கு 700 ரூபா இதில் வந்து லாபம் இருக்குது, ஓகேங்களா? இப்போ 16.3 சேவிங்ஸ் வந்து இதில் நமக்கு கிடைக்குது. ஸோ அடுத்தது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் தான் இது பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் நமக்கு இன்கம் வரும். ஸோ நம்ம ஜாயின் பண்ண முதல் அந்த என்ட்ரி லெவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து 5%, 1லேருந்து 599க்கு 5% சொல்லுவோம். சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600லேருந்து 2399க்கு வந்து சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவோம். இது வந்து 8%. அண்ட் அசிஸ்டன்ட் பிரான்ச் டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12%, ஓகேங்களா? ஸோ இது வந்து 5499 வரைக்குமே 12% சொல்கிறோம். பிரான்ச் டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது 5500க்கு மேலே 16%, ஓகேங்களா? இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்றது 5லேருந்து 16, இந்த 16% தான் மேக்ஸிமம். ஸோ டில் டியூசிடி வரைக்குமே இந்த 16% தான் கொடுப்பாங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஸோ இதை வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நமக்கு இன்கம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% இருக்குது, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ச் இருக்குது, அது வந்து இதை விட கம்மியாக பிவி பண்ணும். அதை பற்றி நீங்கள் மை சக்ஸஸ் பிளானில் எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு மாடல் நான் காட்டியிருக்கேன். சில்வர் டைரக்டர் அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பர்ச்சேஸ் 100 பிவி பண்ணியிருக்காரு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 100 பிவி பண்ணியிருக்காரு. ஒரு லெக்கில் வந்து பிரான்ஸாக இருக்காங்க, அந்த லெக்கில் 6500 பிவி வந்து நடந்திருக்கு.
ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் வேல்யூ 6500 பிவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெக்லேருந்து நடந்திருக்கு. பி லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா 12% இருக்காங்க 2100. இப்போ கீழே நான் பர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்கான அந்த டேபிள் போட்டிருக்கேன். இப்போ அசிஸ்டன்ட் பிரான்ச் டைரக்டர் அதாவது 12%க்கு வந்து 2400 ரீச் ஆயிருக்கணுமே. இங்கே நீங்கள் 2100க்கே 12% போட்டிங்கன்னு கேட்கலாம். ஸோ இது வந்து அக்குமுலேட்டிவ் பிவி. போன மாதமே அவர் 500 பிவி பண்ணியிருப்பாரு. அதுவும் இந்த மாதம் இந்த 2100 சேர்த்து 2500 மாறிடலாம். அப்போ இது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டிவ் பிவிஸ் வந்து அக்குமுலேட்டிவ் ஆகும். அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து அது கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வரும். அதுதான் இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸில் இருக்கக்கூடிய ஒரு மகிமை சொல்லலாம். ஒரு 16%க்கு வந்து நம்ம ரீச் ஆகிருக்கு 5500 பாயிண்ட்ஸ். அது வந்து அக்குமுலேட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இந்த மாதம் எஸ்பெஷலி நம்ம இது இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது 2100 பிவி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரோட லெவல் 12%. ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இந்த டயக்ராமுக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட செல் பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பிவி இல்லையா. ஸோ இந்த 100 பிவிக்கு நம்மளோட லெவல் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பிரான்ஸ் அண்ட் அபோவ் டில் டியூசிடி வரைக்குமே 16%ன்றது பர்ஃபார்மன்ஸ் போனஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே சில்வர் டைரக்டர் இப்போ அவரோட லெவல் வந்து 16% இன்டூ 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். இது எல்லா கேல்குலேஷனுக்கும் நமக்கு வந்து இது பேஸாக வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெஸ்டேஜ் இந்தியன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஸ்னஸ் வால்யூமோட இது வந்து பார்த்தீங்கன்னா 18 தான். அதர் கண்ட்ரிஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே 18 அப்படின்றது பிஸ்னஸ் வால்யூம். நம்ம எல்லா கேல்குலேஷனுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் நம்மளோட செல்ஃப் பர்ச்சேஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 288 ரூபா. இது வந்து 100 பிவிக்கு. சரி, அடுத்தது ஏன் லெக்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. அப்போ நம்மளோட இந்த இடத்துல கண்டிஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லெவல் அண்ட் நமக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லைன்ஸ் ஓகேங்களா. ஸோ அவங்களோட லெவல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை பொறுத்து தான் இந்த இன்கம் கொடுக்குறாங்க பர்ஃபார்மன்ஸ் போனஸ். அப்போ இங்கே வந்து ஏன் லெக்ல என்ன பர்சன்டேஜில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16%. நம்மளோட லெவல் 16%, அவங்களோட லெவலும் 16% இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே ஏன்ற லெக்ல வந்து 16% அவர் இருக்காரு, நம்மளோட லெவல் 16 ஓகேங்களா. ஸோ நம்மளோட லெவல் 16%, அவரோட லெவல் 16 போது அப்போ இதை மைனஸ் பண்ணி பார்க்கும்போது அப்போ டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா. ஸோ 0 தான் வருது இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வராது. இப்போ இங்கே இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டைரக்டர் லெவல் இன்கம் எல்லாம் நம்ம வந்து அதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்த இன்கம் எல்லாம் பட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நமக்கு இன்கம். ஸோ அடுத்தது பின்ற லெக்ல 2100 பிவி நடந்திருக்கு. ஆனால் அங்கே 12% இருக்காங்க. அப்போ நம்மளோட லெவல் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 16% இல்லையா. ஸோ 2100 பிவி அங்கே நடந்திருக்கு. நம்மளோட லெவல் வந்து 16%. நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பி லெக்ல இருக்கக்கூடிய அவரோட லெவல் வந்து 12%. அப்போ இது வந்து அதை நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. மைனஸ் பண்ணி பாருங்க. 16 மைனஸ் 12 அப்படின்னு பார்க்கும்போது 4. இப்போ இது வந்து இன்டூ 18 பிஸ்னஸ் வால்யூம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். 1512 ரூபாய் அப்படின்றது நமக்கு பி லெக்ல வந்து இன்கம் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அவ்வளோதான். 2 லெக்ல தான் இருக்கு. ஸோ அதை நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். 1800 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும். அடுத்த இன்கம் அப்படின்றது டைரக்டர் போனஸ். ஸோ இந்த டைரக்டர் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது சில்வர் டைரக்டர். ஸோ சில்வர் டைரக்டர் இதுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டர் போனஸ் 15% கொடுக்குறாங்க. ஸோ கம்பெனியோட மந்த்லி பிவி. ஸோ டோட்டலி ஏன் கம்பெனியோட மந்த்லி பிவி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பெனியோட டோட்டல் மந்த்லி பிவி அதிகமா இல்லையா. ஸோ அது அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிவிஸும் நம்மளோட பிவி நம்ம டைரக்டர் போனஸ் நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோமோ ஓகேங்களா. ஸோ அவங்களோட பாயிண்ட்ஸுமே டிவைட் பண்ணி வரக்கூடிய அந்த வேல்யூ வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஷேரிங் சிஸ்டம். இப்போ இந்த இன்கம் மூலியமா இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எல்லா பிவிஸும் டிவைட் பை நம்மளோட பிவிஸும் சேர்த்து அப்போ அந்த பிஸ்னஸ் வந்து எல்லாமே ஓகேங்களா ஷேர் ஆகுது. அப்போ நமக்கு வந்து அதிகமான இன்கம் வரும். ஸோ அதிகமாக பிஸ்னஸ் அதிகமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட இன்கமும் அதிகமாகும். ஸோ அதனால தான் இந்த சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது 15% அப்படின்றது கம்பெனி மந்த்லி பிவியும் டிவைடட் பை நம்மளோட டைரக்டர் போனஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த பாயிண்ட் வேல்யூ வச்சு இன்ட்டு பண்ணி கொடுக்குறாங்க. சரி, அது நம்ம மாடல் பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். ஸோ கால்குலேஷன் பண்ணும்போது தெரிய வரும். ஸோ சில்வர் அப்படின் போது நமக்கு கீழே ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 பிவி பண்ணியிருக்கணும். 1801 பிவி வந்து பிஜிபிவி பண்ணியிருக்கணும். ஆறுன்றது இந்த 6 இருக்குல்ல யூ அப்படின்றது பிஜிபிவி ஓகேங்களா. ஸோ பிஜிபிவி லெக்ல
ஸோ பிஜிபிவின்றது டேரக்டர் இல்லாத லெக் அப்படின்றது நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஒருவேளை நான் பிரான்ஸாக இருக்கு அப்படின்னா அந்த 6% மட்டும் தான் வரும், எல்லாமே டோட்டல் பிவியை. ஏன்னா நமக்கு கீழே டேரக்டர்ஸ் கிடையாது. அப்போ நமக்கு கீழே டேரக்டர் இருக்காங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லெக்ல இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்க்கு வந்து 5% அவங்களோட பிஜிபி. அவங்க பிரான்ஸ் இருந்தாலும் ஃபுல் பிவி. ஒருவேளை அவங்க சில்வரா இருக்காங்க அப்படின்னா அவரோட பிஜிபிவி. அடுத்த டெப்த்தில் இருக்கக்கூடியது ஓகேங்களா? ஸோ 4%. இந்த 4%ன்றது அவங்களோட பிஜிபிவி. அவங்க சில்வரா இருக்காங்க, அவங்களும் சில்வரா இருக்காங்கன்னா அது அவங்களோட சைடு பிஜிபிவி இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து எடுத்துக்குவாங்க. ஒருவேளை அவங்க பிரான்ஸா இருக்குன்னா அவங்களோட டோட்டல் பிவி எடுத்துக்குவாங்க. ஒருவேளை இங்க மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஜிபிவி கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம சில்வரா இருக்கு, நமக்கு கீழே இருக்கவங்க பிரான்ஸா இருக்காங்க, அப்போ இதோட க்ளோஸ் ஆயிரும். அப்போ அந்த டோட்டல் பிவிக்கு பிஜிபிவியா நமக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ கால்குலேஷன் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ டைரக்டர் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய 6% அப்படின்றது நம்ம பார்க்குறோம். 654 அப்படின்றது தான் சில்வர் டைரக்டருக்கு இருக்கு இல்லையா? ஸோ 654ன்றதுல முதல்ல 6% நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த 6%ன்றது நம்மளோட பிஜிபிவி. ஸோ பிஜிபிவி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டைரக்டர் இல்லாத லெக். இங்க வந்து டைரக்டர் இல்லாத லெக் அப்படின்னு பார்க்கும்போது 6500ன்றது டைரக்டர் லெக். நம்மளோட செல்ஃப் பர்ச்சேஸும் நம்மளோட சைட் லெக் ஓகேங்களா? ஸோ அதாவது டைரக்டர் இல்லாத லெக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பி தான் இருக்காங்க. ஸோ 12% 2100. அப்போ 2100 ப்ளஸ் ஒரு 100 அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 2200 ஓகேங்களா? ஸோ 2200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிவி வந்து நமக்கு இந்த பிஜிபியை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா? ஸோ இன்டூ 6%. அந்த 6%ன்றது டெப்த் ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிஜிபின்றது 6%ல இருக்கனால ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இன்டூ 8ன்றது பிஸ்னஸ் வால்யூம். இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இந்த 6%க்கான டைரக்டர் பாயிண்ட்ஸ் 2376 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5% ஃபர்ஸ்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய டைரக்டரோட பிஜிபிவி. ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸோட பிஜிபிவி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சில்வராக இருந்தாலும் அவரோட பிஜிபிவி எடுத்திருப்போம். அப்போ பிரான்ஸ் தான். இப்போ இவருக்கு கீழே டைரக்டர் கிடையாது இல்லையா? இப்போ அந்த 6500 பாயிண்ட்ஸ் மொத்தமாகவே நம்ம பிஜிபிவியே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ பி ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், ஏன்னா பிஜிபிவி நம்மளோட பிஜிபிலே வந்துச்சு, 6ன்றதுல வந்துச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய லீடர் அவரோட கீழே வந்து டைரக்டர்ஸ் இருந்திருந்தாங்கன்னா ஸோ இவரோட பிஜிபிவி மட்டும் எடுத்திருப்போம். பட் டைரக்டர் இல்லாதனால டோட்டல் பிவியுமே அவருக்கு கீழே டைரக்டர் இல்லாத லெக்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால அந்த டோட்டல் பாயிண்ட்ஸுமே நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 6500 பாயிண்ட்ஸ் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்டூ 5% இன்டூ 8ன்றது பிஸ்னஸ் வால்யூம். இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 5850 ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கான அந்த இடத்துல டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த்தில் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது இன்னும் கீழே இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவ்வளோதான், டைரக்டர்ஸ் முடிஞ்சிட்டாங்க. ஸோ இதோட இந்த டயக்ராம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ 2376 அந்த பிஜிபிவிக்கான பாயிண்ட்ஸ், டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ். அடுத்தது 5%க்கு வந்து 5850 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணும்போது 8226 அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை நம்ம இன்கம் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 8226 அப்படின்றத எது கூட கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.76 நான் இப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% கம்பெனி மந்த்லி பிவி ஓகேங்களா? 15% வந்து கம்பெனியோட அந்த டைரக்டர் போனஸ் தனியாக எடுத்துருவாங்க. நம்ம எவ்வளோ டைரக்டர் போனஸ் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம்? ஸோ இதில் வந்து 8226 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை டிவைட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ இங்கே அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன். 0.76ன்றது நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். அது அப் அண்ட் டவுன் இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட பிஸ்னஸை பொறுத்து. பட் லாஸ்ட் மந்த் அது பேஸ்ட் ஆன் அதை வச்சு நான் போட்டிருக்கேன். இப்போ 0.76. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது இது நான் இங்கே ஒரு என்னோட இன்கமோட ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே டைரக்டர் போனஸோட 0.76ன்றது இங்கே அதோட ஸ்க்ரீன்ஷாட் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு பேஸ்டாக இங்கே நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா? ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது டோட்டல் பண்ணும்போது 6252 ரூபாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைரக்டர் போனஸில் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது டீம் பில்டிங் போனஸ். ஸோ டீம் பில்டிங் போனஸ் அப்படின்றது 3% கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், பாயிண்ட் ஷேரிங் சிஸ்டம். இதில் எப்படி பண்ணுறாங்கன்னா கம்பெனியோட மந்த்லி டோட்டல் 3% மந்த்லி பிவி எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளோ டீம் பில்டிங் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சில்வர் அப்படின்னு பார்க்கும்போது சேம் தான், அதே குவாலிஃபிகேஷன் தான். ஒரு டைரக்டர் இருக்கணும், செல் பர்ச்சேஸ் 40 பிவி நடந்திருக்கணும், 2100ன்றது சைடு பிவி நடந்திருக்கணும். முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க 1801 பிவி தான் சில்வருக்கான குவாலிஃபிகேஷன் பிஜிபிவி. பட் இந்த டீம் பில்டிங் போனஸ்ல அடிஷ்னலாக 299 பிவி பண்ணியிருக்கணும்.
நமக்கு வந்து டெப்த் எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 6 பிஜிபிவி 6, அடுத்தது ஃபர்ஸ்ட் டெப்த்தில் 5 அண்ட் செகண்ட் டெப்த்தில் 4. ஸோ இதுதான் நமக்கு வந்து டேபிள் கொடுக்குறாங்க. அப்போ இதுவும் நம்ம அந்த டைரக்டர் போனஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லைங்களா, அந்த டேபிள் ஒரே மாதிரி தான். ஸோ அப்போ இது சேம் இந்த மேல இருந்து இந்த 6%, 5% இந்த டோட்டல் அப்படியே கால்குலேட் பண்ணி திரும்பி நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு டேரெக்டாகவே இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 8226 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கிறோம், ஏன்னா அதே சேம் டேபிள் தான். ஸோ அப்போ இந்த சேம் டேபிள்னால அந்த பாயிண்ட்ஸ் வந்து 8226, ஓகேங்களா. அதை நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் இன்டூ 0.95ன்றது டீம் பில்டிங் போனஸ்க்கான பாயிண்ட் வேல்யூ, ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் தான், ஓகேங்களா. ஸோ இது மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் வரலாம், நீங்கள் பிஸ்னஸ் பொறுத்து அது வந்து அதிகமாகும். ஸோ இதை வந்து டோட்டல் பண்ணும்போது 7815 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீம் பில்டிங் போனஸில் கிடைக்குது. அடுத்தது ட்ராவல் ஃபண்ட். ஸோ ட்ராவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் அபோவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபண்ட் வந்து 3% கொடுக்குறாங்க கம்பெனி. ஸோ இந்த 3%ன்றது பாயிண்ட் ஷேரிங் சிஸ்டம் தான் அதே அகைன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3% கம்பெனியோட டோட்டல் மந்த்லி பிவி டிவைடட் பை நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி இன்ட்டு பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதோட டேபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் 654 தான் இருக்குது. செல் பர்ச்சேஸ் 40 பண்ணியிருக்கணும், 1801 பிவி வந்து நடந்திருக்கணும், ஓகேங்களா. ட்ராவல் ஃபண்டுக்கு 2100 அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே 1801 பண்ணாலே போதும். ஸோ இந்த ட்ராவல் ஃபண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 2 ட்ரிப்ஸ் வந்து வெஸ்டேஜ் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த 2 ட்ரிப்ஸில் வந்து எஸ்பெஷலி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ட்ரிப், இன்னொன்று வந்து டைமண்ட் ட்ரிப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ட்ரிப், ஓகேங்களா. ஸோ டைமண்ட் ட்ரிப் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ சில்வர் ட்ரிப்ன்றது ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஸோ இது நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ராவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேபிள் தான். ஸோ அதனால் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கேல்குலேஷன் அப்படியே நம்ம திரும்பியும் என்ட்ரி பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 8226 8226 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ கேல்குலேட் பண்ணும்போது 8226 அப்படின்றத நம்ம இது பாயிண்ட் வேல்யூன்றது அப்ராக்சிமேட்டாக நான் வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா. 0.19 இது லாஸ்ட் மந்தோட இன்கம் வச்சு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட பிஸ்னஸை பொறுத்து அது வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது நான் ஆல்ரெடி இந்த ஸ்க்ரீன் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து 0.19ன்றது ட்ராவல் ஃபண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா, அதை தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணும்போது 1563 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபண்ட் கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது லீடர்ஷிப் ஓவர்ஹெட்டிங் போனஸ். ஸோ லீடர்ஷிப் ஓவர்ஹெட்டிங் போனஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்ட். இது ஒரு நல்ல இன்கம். ஸோ இந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ லீடர்ஷிப் ஓவர்ஹெட்டிங் போனஸ் வந்து 18% கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி தான். ஸோ இதை எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். இங்கே நீங்கள் டேபிள் ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். குரூப் பிவி வந்து 5625 பாயிண்ட்ஸ் நடந்திருக்கும். இப்போ ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் குரூப்பில் 2001 பிவிக்கு பதிலாக 5625 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நடந்திருக்கும், சரிங்களா. ஸோ அது கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு 5% இங்கே கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ 5625 அப்படின்றது ஒரு லெக்கில் டைரக்டர் ஒருத்தர் இருக்கணும், சரிங்களா. ஸோ ஒரு டைரக்டர் இருக்கணும். அதே மாதிரி 5625 பாயிண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எல்ஓபி கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18% கம்பெனியோட மந்த்லி பிவி டிவைடட் பை எல்ஓபி நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் அதாவது கலெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை வேல்யூ வச்சு எல்ஓபி பாயிண்ட் வேல்யூ வச்சு இன்ட்டு பண்ணி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம 6500 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கீழே குவாலிஃபைட் டைரக்டர் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காரு, பிரான்ஸ் இருக்காரு. அவருக்கு கீழே இந்த லெக்கில் யார் வேணாலும் ஒரு டைரக்டர் இருக்கணும், ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும், ஓகேங்களா. கண்டிஷன்ஸ். அண்ட் ரெண்டாவது கண்டிஷன் வந்து 5625 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கணும். இங்கே வந்து 6500 பாயிண்ட்ஸ் இருக்கனால ஸோ நமக்கு எல்ஓபி எலிஜிபிள். அப்போ அந்த 6500 பாயிண்ட்ஸ் அப்படி டேரெக்டாக எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஸோ 6500 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக எடுத்து இன்ட்டு 5%. இந்த 5%ன்றது இங்கே தான், ஓகேங்களா. ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 5% நம்ம எடுத்துக்கிறோம். இன்ட்டு 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம் கால்குலேட் பண்ணும்போது 5850 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எல்ஓபி பாயிண்ட்ஸ் கிடைச்சிது, ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸை பாயிண்ட் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறோம். எல்ஓபி பாயிண்ட் வேல்யூ வந்து நான் இங்கே அப்ராக்சிமேட் 2.15 எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ 2.15 2.25 ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆஃப் உங்களோட பிஸ்னஸை பொறுத்து. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது பொறுத்து மாறும். ஸோ இங்கே 2.15 நான் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2.05 இருக்குது என்னோட ஸ்க்ரீன்ஷாட்டில், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் மந்த் 2.15 2.25 இந்த மாதிரிலாம் பிஸ்னஸை பொறுத்து மாறும். இங்கே பேசிக் ஆவரேஜாக நான் 2.15ன்றது எடுத்திருக்கேன். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது 12578 ரூபா.
ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணது 12,578 ரூபா நமக்கு லீடர்ஷிப் ஓவர்ஹெடிங் போனஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்கம். ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம், எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,800 ரூபாய் கிடைக்குது. டைரக்டர் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,252 ரூபாய் கிடைக்குது. டீம் பில்டிங் போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,815 ரூபா. ட்ராவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,523. லீடர்ஷிப் ஓவர்ஹெடிங் போனஸ் அப்படின்றது 12,578. ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணும்போது 30,000 ரூபா 8 ரூபாய். ஓகேங்களா? ஸோ 30,008 ரூபாய் வந்து நமக்கு இந்த சினாரியோவில் இன்கமாக கிடைக்குது. ஸோ ஒரு 5,600, அதாவது 5,625 5,625 பாயிண்ட்ஸ் வந்து வந்தாலே நம்ம ஆவரேஜாக ஒரு 25K மேலே இன்கம் ஏர்ன் பண்ணலாம் வித் டீம் பில்டிங் போனஸோட. ஸோ நல்ல இன்கமா இல்லையா? ஓகே, அடுத்த இன்னொரு மாடல் நம்ம பார்க்கலாம். ஒரு கோல் டைரக்டர் இருக்கக்கூடியவங்க, அவங்க இன்கம், அதாவது எல்ஓபி எடுக்கிறாங்க, அவங்களது எப்படி அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ கோல் டைரக்டர் அப்படின் போது அதுக்கான கண்டிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கோல் டைரக்டருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபண்டு கிடைக்குதுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ 2 குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். 2 குவாலிஃபைட் டைரக்டர்னா ஒரே லெக்ல கிடையாது. ஏ ஒரு லெக்ல வந்து குவாலிஃபைட் டைரக்டர், பின்ற லெக்ல ஒரு குவாலிஃபைட் டைரக்டர். அதே மாதிரி பிஜிபிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,501 பிவி நடந்திருக்கு. பிஜிபிவினா டைரக்டர் இல்லாத லெக்கை நம்ம பிஜிபின்னு சொல்கிறோம். அந்த 1,501 பிவி வந்து சைட் லெக்ல 1,501 பிவி பண்ணியிருந்தோன்னா ஸோ இங்கே கோல்ட் டைரக்டர் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 40 பிவி கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஸோ எல்ஓபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சேம் சில்வருக்கான நான் அந்த இது சொன்னாலே அதே சினாரியோ தான், எல்லாத்துக்குமே அதே பேஸ் தான். எல்ஓபி 18% எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் டைரக்டர் லெக்கில், ஏன்ற லெக்ல ஒரு குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். அந்த இடத்துல 5,625 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எல்ஓபி எலிஜிபிள். ஸோ அந்த எல்ஓபி 5,625 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்தால் தான் நமக்கு எல்ஓபி கிடைக்கும். அடுத்தது டீம் பில்டிங் போனஸ் 3% கொடுக்குறாங்க. இதை வந்து நார்மலாக பிஜிபிவி பார்த்தீங்கன்னா 1,501 பிவி பண்ணியிருக்கணும் இல்லையா? ஆனால் அடிஷ்னலாக ஒரு 299 1,800 பிவி பிஜிபிவி பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அதுக்கு மேலே வந்து பண்ணாலே நமக்கு டீம் பில்டிங் போனஸ் இந்த 3% கொடுக்குறாங்க. ஸோ இதை ஒரு டயக்ராம் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுன்ற லெவலில் இருக்காரு, 100 பிவி செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு கீழே ஏன்ற லெக்ல 5,800 பாயிண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. பிரான்ஸ் டைரக்டர் இந்த லெக்ல இருக்காங்க. பின்ற லெக்ல பிரான்ஸ் டைரக்டர் 5,625 பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு. சின்ற லெக்ல 1,700 பாயிண்ட்ஸ். இப்போ இங்கே பிஜிபி எவ்வளோ அப்படின்றத குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ பிஜிபிவி அப்படின்றது எவ்வளோன்றது குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லெக்லையுமே பிரான்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் பார்க்கக்கூடியது பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்றது நம்மளோட செல்ஃப் பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 100 பிவி நம்மளோட செல்ஃப் பர்ச்சேஸ் இன்டூ நம்மளோட லெவல், அதாவது பர்ஃபார்மன்ஸ் போனஸ்க்கான லெவல் 16% இல்லைங்களா? ஸோ பிரான்ஸ்லேருந்து டில் டியூசிடி வரைக்குமே 16% தான். ஸோ 16% இன்டூ 18 பிஸ்னஸ் வால்யூம். இதை டோட்டல் பண்ணும்போது 288 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட செல்ஃப் பர்ச்சேஸ் கிடைக்குது. அடுத்தது ஏ லெக்ல பிரான்ஸாக இருக்காங்க, நம்ம கோல்டு, அவங்க பிரான்ஸ். ஆனால் நம்மளோட பர்சன்டேஜ் வைஸ் வந்து 16%, கரெக்ட் இல்லைங்களா? அவங்களோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 16%. அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 0 தான் வருது. ஏன்னா நம்மளும் அவங்களும் ஒரே பர்சன்டேஜ் தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் போனஸில். ஓகேங்களா? இப்போ அது 0 தான். அந்த லெக்ல இருந்து நமக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வராது. பின்ற லெக்ல அதே சேம் தான். ஸோ அவங்களும் பிரான்ஸ் 16% இதில் இருக்காங்க, நம்மளும் 16% இல்லைங்களா? அப்போ அதுவும் 0 தான். ஸோ சின்ற லெக்ல நம்ம பார்க்கலாம். ஸோ சின்ற லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா 12% இருக்காங்க, நம்மளது 16% இல்லைங்களா? 1,700 பிவி அந்த லெக்ல நடந்திருக்கு. அப்போ நம்மளோட 16% மைனஸ் 12 அப்படின்னு பார்க்கும்போது 4% டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றது தான் வித்தியாசம் இல்லைங்களா? 16 மைனஸ் 12 அப்படின்னு பார்க்கும்போது 4. ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் வால்யூம் இன்ட்டு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 18. ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணும்போது 1,224 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி லெக்ல கிடைச்சிருக்கு. இதை டோட்டல் பண்ணும்போது 1,512 ரூபாய் வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது டைரக்டர் போனஸ் பார்க்கலாம். ஸோ டைரக்டர் போனஸ் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல வேஸ்ட் ஏதோ சேம் பாயிண்ட் ஷேரிங் சிஸ்டம் தான். கோல்ட் டைரக்டர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கோல்ட் டைரக்டர் போது 2 குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். செல்ஃப் பர்ச்சேஸ் 40 பிவி பண்ணியிருக்கணும். 1,501 பிவி பிஜிபிவியாக இருக்கணும். ஓகேங்களா? இங்கே பிவி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது சைடு பிவி 1,501 பிவி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 பிஜிபிவி நம்மளோட
பிஜிபிவிக்கு வந்து 6% கொடுக்குறாங்க. நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய டைரக்டரோட பிஜிபிவி வந்து 5%, செகண்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய டைரக்டரோட பிஜிபிவி வந்து 4%, தேர்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய டைரக்டரோட பிஜிபிவி வந்து 3%. ஸோ இப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம இன்னும் கீழே இருக்கக்கூடிய லீடர்ஸோட இது பிஜிபிவி இன்கமாக எடுக்கணும்னா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். ஸோ இங்கே 6%ன்றது நம்மளோட பிஜிபிவி. ஸோ பிஜிபிவி ஆல்ரெடி நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிஜிபிவின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் பர்ச்சேஸ் அண்ட் டைரக்டர் இல்லாத லெக் அப்படின்னு பார்க்கும்போது சி தான் இருக்காங்க. 1700 + 100 1800 இல்லைங்களா? ஸோ 1800ன்றது தான் பிஜிபிவி இன்டூ 6%ன்றது நம்மளோட பிஜிபிவியோட இந்த டேபிள் பர்சன்டேஜ் இல்லைங்களா? ஸோ 6% நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் யூன்றது. ஸோ இதில் வந்து 80ன்றது பிஸ்னஸ் வால்யூம் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 1944 டைரக்டருக்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஸோ 5% நம்ம ஃபர்ஸ்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய டைரக்டரோட பிஜிபிவி. ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த்தில் யார் இருக்காங்க? ஏன்ற லெக்கில் பிரான்ஸ் இருக்காங்க, பின்ற லெக்கில் பிரான்ஸ் இருக்காங்க. சி ஆல்ரெடி கால்குலேட் பண்ணுறோம், நம்ம பிஜிபி கூட வந்துருச்சு இல்லைங்களா? டைரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் பிரான்ஸாக தான் இருக்காங்க. சில்வராக இருந்ததுன்னா அவங்களோட பிஜிபிவி தான் எடுத்துருக்கணும். பட் இங்கே பிரான்ஸாக இருக்குன்னா அவங்க கீழே டைரக்டர்ஸ் கிடையாது, அதனால அந்த மொத்த பிவி எடுத்துக்கலாம். இப்போ ஏன்ற லெக்கில் 5800ம் பின்ற லெக்கில் 5625மே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5%க்குள்ளே கவர் ஆகும். ஸோ 5800 பிவியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், ப்ளஸ் வந்து 5625ன்றது பி லெக்கில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை டோட்டல் பண்ணும்போது 11425 பாயிண்ட்ஸ் பிவி கிடைச்சிருக்கு. ஸோ இன்டூ 5%. நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ 5% இன்டூ 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணும்போது 10283 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 6% பிஜிபிவிக்கு 1944. ஸோ செகண்ட் டெப்த்தில் ஃபர்ஸ்ட் டெப்த்தில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸோட பிஜிபிவிக்கு வந்து 10283 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணலாம். 12227 பாயிண்ட்ஸ் நம்ம டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்ஸை நம்ம வந்து இன்கமாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்கமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 12227 பாயிண்ட்ஸ் இன்டூ இந்த 15% கம்பெனி மந்த்லி பிவி டிவைடட் பை டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் கலெக்டட். ஓகேங்களா? நம்ம டைரக்டர் போனஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 12227. ஸோ கம்பெனியோட டோட்டல் அந்த 15% ஷேரும் டிவைட் பை நம்மளோட தான் கால்குலேட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த பாயிண்ட் வேல்யூ வச்சு தான் இன்ட்டு பண்ணி போடுறோம். அது இங்கே 0.76 நான் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் பண்ணும்போது 9293 ரூபா அப்படின்றது பார்த்தீங்கன்னா டைரக்டர் போனஸ். அடுத்தது டீம் பில்டிங் போனஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3% கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அது இங்கே நம்ம கோல்டு டைரக்டருக்கான கால்குலேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கோல்டு டைரக்டர்னு பார்க்கும்போது 2 குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும், செல்ஃப் பர்ச்சேஸ் 40 பிவி பண்ணியிருக்கணும், 1800 பிவி அப்படின்றது பிஜிபிவி பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே 1800 பிவி நடந்திருக்கு, 1700 + 100ன்றது 1800. ஓகேங்களா? ஸோ அது நடந்திருக்கு, அதனால இங்கே எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ இது டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் டைரக்டர் போனஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டீம் பில்டிங் போனஸ் இருக்கு. மேலே டைரக்டர் போனஸும் டீம் பில்டிங் போனஸும் அதே மாதிரி சேம் டேபிள் தான். கோல்டில் பார்த்தீங்கன்னா 6543 இருக்கு, இங்கே கோல்டு டைரக்டில் 6543 இருக்கு. ஸோ அப்போ இந்த டேபிள்ஸ் சேமாக இருக்கனால நம்ம இந்த பாயிண்ட்ஸ் டேரெக்டாக எடுத்துக்கலாமா? ஏன்னா இதே கால்குலேஷன் திரும்பி இங்கே நான் டைப் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம டேரெக்டாக இந்த 12227 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இன்டூ 0.95ன்றது டீம் பில்டிங் போனஸ்க்கான பாயிண்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். இது பேஸ்டான உங்களோட பிஸ்னஸை பொறுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3% கம்பெனி மந்த்லி பிவியும் டிவைடட் பை டோட்டல் நம்ம எவ்வளோ டீம் பில்டிங் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த 0.95ன்றது வந்திருக்கு. ஸோ இதை டோட்டல் பண்ணும்போது 11616 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பில்டிங் போனஸில் கிடைச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. டைரக்டர் போனஸ் அந்த ஒரு 299 பிவி கொடுக்கறது மூலியமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11000 ரூபா அடிஷ்னலாக கிடைக்குது. ஸோ அப்போ அது நம்ம எப்போதுமே டீம் பில்டிங் போனஸ் மிஸ் பண்ணக்கூடாதுன்றது இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ட்ராவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த ட்ராவல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் அபோவ் கொடுக்குறாங்க. நம்ம கோல்டு டைரக்டர் இந்த லெவல் கோல்டு டைரக்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கும் வந்து 2 டைரக்டர் இருக்கணும், 40 பிவி, 1501 பிவி இருந்தாலே போதும். 6543ன்ற அதே டேபிள் தான், அதே மாதிரி தான் வருது. ஸோ இந்த ட்ராவல் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே டேபிளாக இருக்கனால அந்த பாயிண்ட்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சேம் இதே கால்குலேஷன் தான். 654ன்னு இந்த 4க்கு நம்ம டெப்த் இல்லை இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த்லேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்படிலாம் பிரான்ஸாக இருக்கணும், ஒருவா சில்வராக இருந்தானா கீழே இன்னும் இறங்கியிருக்கும். பட் பிரான்ஸ் இருக்கனால க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல 12227 இந்த பாயிண்ட்ஸ் அப்படி டைரெக்டாக எடுத்துக்கிறோம், அதே கால்குலேஷன் தான். இன்ட்டு 0.19ன்றது நம்ம ட்ராவல் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் வேல்யூ
அது நான் வந்து பேஸ்ட் ஆன் லாஸ்ட் மந்த் இன்கம் கேல்குலேஷன் தான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட பிஸ்னஸை பொறுத்து. ஸோ இதை வந்து 2323 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரால் ஃபண்டு இருக்கு. ஸோ லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ் அடுத்த இன்கம். ஸோ லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த கண்டிஷன் சொல்லியிருப்பேன். குவாலிஃபைட் டைரக்டர் ஒரு லெக்ல இருக்கணும். சரிங்களா? ஸோ குவாலிஃபைட் டைரக்டர் ஒரு லெக்ல இருக்கணும். அண்ட் அந்த லெக்ல வந்து எல்ஓபி எடுக்கிறதா இருந்தால் அதே மாதிரி 5625 பிவிஸ் வந்து அந்த லெக்ல பிவிஸ் வந்து நடந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுவும் நடந்தால் அந்த இடத்துல வந்து எல்ஓபி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 லெக் இருக்குது. ஏ லெக்ல வந்து 5800 பாயிண்ட்ஸு, அப்போ 5625 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கிறனால இந்த லெக்ல எல்ஓபி இருக்குது. ஓகேங்களா? பின்ற லெக்ல 5625 பாயிண்ட்ஸ் கரெக்டாக வந்திருக்கனால ஸோ இந்த லெக்லேயும் எல்ஓபி எடுக்கலாம். ஒருவேளை நான் இந்த லெக்ல வந்து 5600 பிவி இருக்கு, இப்போ எல்ஓபி கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா எல்ஓபி கிடைக்காது இந்த லெக்ல. ஸோ இங்கே 5625 ரீச் ஆனனால இந்த இடத்துல எல்ஓபி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 2 லெக்லையும் எல்ஓபி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது 5800 5625 டோட்டல் பண்ணும்போது 11425 பிவி வந்து இருக்கு. ஸோ இந்த பிவிஐ இன்டூ 5%. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டைரக்டர் இல்லையா, 5%, அப்புறம் இன்னொரு டெப்த்துக்கு 5% கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ மல்டிபிள் எல்ஓபி. ஸோ கோல்டு டைரக்டர்லேருந்து தான் மல்டிபிள் எல்ஓபி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டெப்த்லேயே முடிஞ்சிருச்சு. ஒருவேளை எல்ஓபி எடுத்தால் எல்ஓபி வாங்கலாம், அவங்களோட பிஜிபி வச்சு வாங்கிக்கலாம். பட் இங்கே யாரும் எல்ஓபி எடுக்கிறதில்ல நமக்கு கீழே. அதனால டேரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே மொத்தமாகவே எடுத்துக்க போகிறோம், இல்லைனா பிஜிபிவி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனால 11425 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இன்ட்டு 5% ஒரே ஒரு டெப்த் தான். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு 18 பிஸ்னஸ் வால்யூம். இதை டோட்டல் பண்ணும்போது 10283 ரூபாய் நமக்கு லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ் வந்து கிடைக்குது. சாரி, பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இன்கம் கிடையாது, பாயிண்ட்ஸ் 10283 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது இன்டூ 2.15 நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 18% கம்பெனியோட மந்த்லி பிவி டிவைட் பை டோட்டல் எல்ஓபி பாயிண்ட்ஸ் எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கேன். நம்மளது எல்ஓபி பாயிண்ட்ஸ் வந்து 10283. ஸோ அதை இன்டூ 2.15 கூட நம்ம இன்டூ பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,108 ரூபாய் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸில் கிடைக்குது. ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணும்போது 22,108 இல்லையா? ஸோ இதெல்லாமே மொத்தமாக நம்ம டோட்டல் பண்ணலாம். ஸோ டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 1512 ரூபாய், டைரக்டர் போனஸ் வந்து 9293 ரூபாய், டீம் பில்டிங் போனஸ் 11,616, ட்ரால் ஃபண்ட் வந்து 2,323, அண்ட் லீடர்ஷிப் ஓவர்ரைடிங் போனஸ் வந்து 22,108. ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணும்போது 46,852 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லெக்ல எல்ஓபி எடுத்தா. ஒருவேளை மல்டிபிள் எல்ஓபி எடுக்கிறோன்னா இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 46,000 ரூபா 2 லெக்ல எல்ஓபி எடுக்கிறோம் அப்படின்னா பேஸ்ட் இந்த இன்கம் வந்து வந்துடும் வித் டீம் பில்டிங் போனஸ். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தா இன்னும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணலாம். 46,000ன்றது ஒரு நல்ல இன்கம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் டைரக்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஓரளவு நான் ஷேர் பண்ணுறேன், பட் வந்து ரொம்ப டீப்பாக ஓகேங்களா? ஸோ நான் போகலை, பட் ஒரு பேஸ்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். பட் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, எந்த அளவுக்கு ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, க்ரௌன் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவலுக்கான கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். 6 லெக்ல குவாலிஃபைட் டைரக்டராக இருக்கணும். ஸோ அந்த 6 லெக் குவாலிஃபைட் டைரக்டர் ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு மாடல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் மாதிரி நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடலில் நம்மளோட பிஜிபிவி அப்படின்றது 1000 பிவி. மேலே பார்த்தீங்கன்னா செல் பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா, 1000 போட்டிருக்கு இல்லையா, அது வந்து பிஜிபிவை நீங்கள் எடுத்துக்கங்க. கீழே 6 லெக்லையுமே அவங்களோட பிஜிபிவி 1000 மாதிரி போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஹையஸ்ட் லெவல் கிடையாது. க்ரௌன்ன்றது அதுக்கு தாண்டி இன்னும் நிறைய லெவல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல 1000 பிவின்றது பிஜிபிவே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டெப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேருமே க்ரௌன் டைரக்டராக இருக்காங்க. அவங்களோட சைடு லெக்கில் வந்து 1000 பிவியாக நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் டெப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6000 பிவி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெப்த்தில் நமக்கு வந்து 6000 பிவி இங்கே நடந்திருக்கு. ஓகேங்களா? அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. செகண்ட் டெப்த்தில் வந்து ஒரு 36,000 பிவி. அந்த 6 பேருமே இன்னொரு க்ரௌன் டைரக்டர், ஒரு 6 பேர் 36 பேர். ஓகேங்களா? ஸோ 36 பேரும் க்ரௌனாக இருக்காங்க. அவங்களுக்கு கீழே 216, அவங்களுக்கு கீழே 1296. ஸோ நீங்கள் எல்லாமே க்ரௌனாக இருக்காங்க இன்டூ அப்படின் போது ஒரு கால்குலேஷன் போட்டு பார்க்குறது தான் இங்கே நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 200, அதாவது ஃபர்ஸ்ட் டெப்த்தில் 6 பேர், அடுத்தது 36, அப்புறம் இன்டூ 6 அது 216 பேராக மாறி இருக்காங்க. அப்புறம் 1296, 7776 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரௌன் டைரக்டராக இருக்காங்க. அடுத்தது 46,656. இதுதான் டெப்த்து வந்து எந்த அளவுக்கு
விரிவாகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இவங்க எல்லாமே க்ரௌனாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிவிஸ் கொடுக்குறாங்க. வெறும் 1000 பிவி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஒருவேளை சில்வராக இருந்தாலும் அதிகமாக வரும். இந்த இடத்துல வந்து பிஜிபிவி அதிகமாக வரும். கோல்டாக இருந்தால் இன்னும் அதிகமாக வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து செல் பர்ச்சேஸ்க்கு 100 பிவியாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 900ன்றது ஹெச்சுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஜின்ற வரைக்கும் தான் இங்கே வந்து க்ரௌன் டைரக்டராக இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 7வது லுக்கு வந்து 900 பிவியை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 7, 8, 9 எனிதிங். ஓகேங்களா? ஸோ இங்கே 100 பிவி செல் பர்ச்சேஸ் கால்குலேட் பண்ணும்போது 288 ரூபா. ஹெச்ன்றது 900. ஓகேங்களா? ஸோ சைடு பிவி 900. அங்கே வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு 12% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 16 மைனஸ் 4, சாரி 16 மைனஸ் 12 அப்படின்னு பார்க்கும்போது 4 தான் இல்லையா? அப்போ 4%க்கான இன்கம் 18, அதில் 648 ரூபா கிடைக்குது. இதை வந்து சைட் லெக்கில் இருக்கக்கூடிய அந்த பிஜிபிவி. அப்போது இந்த 1000 பிவிக்கு நம்ம இங்கே இன்கம், அதை பர்ஃபார்மன்ஸ் போனஸை நம்ம பார்த்துடுறோம். ஓகேங்களா? 936 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்குது. அடுத்தது டைரக்டர் போனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல டேபிள் நம்ம கவனிக்கணும். ஸோ நம்ம க்ரௌன் டைரக்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். 6 குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும். செல் பர்ச்சேஸ் வந்து 100 பிவி பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 100 பிவின்றது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் அப்படின்னு பார்க்கும்போது யூன்றது டிஜிபிவி 6%, ஃபர்ஸ்ட் டெப்த்தில் 5%, செகண்ட் டெப்த்தில், தேர்ட் டெப்த்தில், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் டெப்த்தில் வந்து 0.5 இருக்குது. 3 to 1, 0.5 வரைக்குமே வருது இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 டெப்த் வரைக்குமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல 46,656 பேர் வந்து இது 6வது டெப்த்தில் வந்திருக்காங்க. அப்போ இந்த 6 டெப்த்து கவர் ஆகுதா? இந்த 6 டெப்த்துக்கு தான் நான் இங்கே கால்குலேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 6 டெப்த்துக்கு எப்படி வரும் ஒரு இன்கம், ஒரு மாடல் தான் நான் இங்கே ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6% அப்படின்றது பிஜிபிவி இல்லைங்களா? ஸோ பிஜிபிவின்றது 1000 பிவி இல்லையா? ஸோ நம்மளோட செல் பர்ச்சேஸ் அண்ட் டைரக்டர் இல்லாத இருக்கு. இங்கே 6மே டைரக்டராக இருக்காங்க. அப்போ அவங்களோட சைடில் இருக்கிற 900 பிவி தான் பிஜிபிவியாக எடுத்துக்கிறோம். அப்போ 900 + 100 அப்படின்னும் 1000 இல்லைங்களா? ஸோ பிஜிபிவின்றது 1000 பிவி இன்டூ 6% இன்டூ 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். இதை டோட்டல் பண்ணும்போது 1080 பாயிண்ட்ஸ் டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் டெப்த்தில் போகலாம். 6000 பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு. ஏ லெக்கில் அவரோட பிஜிபிவி வந்து 1000, பி லெக்கில் 1000, சி லெக்கில் 1000, சாரி இங்கே டிக்கெலாம் போடாமல் விட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல 1000 வருது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 6000 பிவி ஃபர்ஸ்ட் டெப்த்தில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ 6000 பிவி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெப்த்தில் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ 5%ன்றது ஃபர்ஸ்ட் டெப்த்து இன்டூ 5% இல்லையா? ஏன்னா நம்ம 6, 5, 4, 3, 2, 1 அப்புறம் 0.5 வருது இல்லையா? ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் டெப்த்தில் 5% இன்டூ 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம் 5400 டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்தது 4% செகண்ட் டெப்த்தில் 36,000 பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு இல்லையா? ஸோ 36,000 பாயிண்ட்ஸ் இன்டூ 4% இன்டூ 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். இதை டோட்டல் பண்ணும்போது 25,920 பாயிண்ட்ஸ் டைரக்டருக்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, பிவி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தேர்ட் டெப்த்தில் வந்து 3% இல்லைங்களா? ஸோ தேர்ட் டெப்த்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம் தேர்ட் டெப்த். ஸோ இதில் வந்து 2,16,000 பாயிண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு இன்டூ 3% இன்டூ 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். இதை டோட்டல் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,16,640 வந்து நமக்கு இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ். அடுத்து ஃபோர்த் டெப்த் போயிடலாம். ஃபோர்த் டெப்த்தில் 2%. ஸோ 2% பார்க்கும்போது இங்கே 12,96,000 பிவி வந்து வந்திருக்கு. இது 2% நம்ம எடுத்துக்கிறோம் இன்டூ 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். இதை டோட்டல் பண்ணும்போது 4,66,560 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்த டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டெப்த்தில் 1%. இங்கே ஃபிஃப்த் டெப்த்தில் 1%க்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 77,76,000 பிவி நடந்திருக்கு இன்டூ 1% இன்டூ 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். இதை டோட்டல் பண்ணும்போது 13,99,680 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் வந்து 5வது டெப்த்தில். அடுத்து 6வது டெப்த் அப்படிங்கும்போது 0.5 தான். இந்த டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து 4 crore 46 ஓகே 4 crore 66, அதாவது 4,66,56,000 பிவி நடந்திருக்கு இன்டூ 0.5ன்றது அந்த டெப்த்தில். ஓகேங்களா? ஸோ 0.5ன்றது அந்த டெப்த்து இன்டூ 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். டோட்டல் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல 41 crore 99,000 4,000. ஓகேங்களா? ஸோ
90,000 4,000ன்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் போனஸ்க்கான பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு கீழே இதுக்கு கீழே நம்ம வந்து போகணும் அப்படின்னா அடுத்த லெவல் போகணும். பட் க்ரௌன்ன்றது 6 டெப்த்லேயே முடிஞ்சிருது இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரௌன்ன்றது 0.5ஓட முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? அடுத்தது நம்ம யூனிவர்சல் க்ரௌன் போகணும், டபுள் க்ரௌன் போகணும், அடுத்தது டபுள் யூனிவர்சல் க்ரௌன் டைரக்ட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ சப் டோட்டல் பார்க்கும்போது இதெல்லாமே நம்ம டோட்டல் பண்ணும்போது 42 கோடியே 19,19,250 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இன்ட்டு 0.76. ஸோ மேக்ஸிமம் கேட்பாங்களே, அதனால தான் இந்த கேல்குலேஷன் நான் போர்டு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இது வெரிஃபிகேஷனுக்காக, அதாவது ஜஸ்ட் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ இதை டோட்டல் பண்ணும்போது டைரக்டர் போனஸ் மட்டும் 32 கோடியே 6,58,653 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வெறும் டைரக்டர் போனஸில் 32 கோடி வந்து ஏர்ன் பண்ணலான்றத இந்த டேபிளில் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது ட்ராவல் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ட்ராவல் ஃபண்ட் வந்து க்ரௌன் டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 குவாலிஃபைட் டைரக்டர் இருக்கணும், செல்ஃப் பர்ச்சேஸ் 100 பிவி பண்ணியிருக்கணும், 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆனால் அதில் க்ரௌனில் பார்த்தீங்கன்னா 6 டெப்த் வரைக்கும் போகும். ஆனால் இங்கே 5 தான் இருக்குது. அப்போது ஒன்று வந்து இங்கே க்ளோஸ் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த 6வது டெப்த்து கிடையாது, 5ஓட க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது டைமண்ட்லேருந்து இன்னும் டபுள் யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர் வரைக்குமே 5 டெப்த்து தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 5 டெப்த்துக்கான டோட்டல் இந்த 0.5 இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுக்காம மீதி இந்த பாயிண்ட்ஸில் எடுத்துக்கலாம். 1080, 5400 இந்த டில் வந்து 1 லட்சம், அதாவது 13,99,650 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். அப்படி டோட்டல் பண்ணும்போது 20,15,250 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதே சேம் டேபிள் தான். ஓகேங்களா? ஸோ அந்த டேபிள்ன்றது ஒரே ஒரு டெப்த் மட்டும் குறையுது இல்லைங்களா? ஸோ அதனால பாயிண்ட் வேல்யூ 1.19 தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது 3,82,903ன்றது ட்ராவல் ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கார் ஃபண்ட் பார்க்கலாம். ஸோ கார் ஃபண்டோட டேபிள்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டேபிள்ஸில் மென்ஷன் பண்ணிக்க மெயினான ஒரு இது இங்கே கண்டிஷன் என்னன்னா, மேக்ஸிமம் 80,000 வரைக்கும் தான் நம்ம வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ தேர்டு இப்போ இந்த இடத்துல 80,000ன்றது டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஹவுஸ் ஃபண்ட். ஹவுஸ் ஃபண்டும் அதே மாதிரி தான் 1 lakh அப்படின்றது மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அப்போ அந்த 1 lakh நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லீடர்ஷிப் ஓவர்டேயிங் போனஸ் இந்த இன்கம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌன் டைரக்டர் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். 6 லெக்கில் குவாலிஃபைட் டைரக்டராக இருக்காங்க. குரூப் பி வந்து 5,600, ஒரு லெக்கில் 5,625 பாயிண்ட்ஸ் மேலே நடந்திருக்கணும். அண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா 5,5,5,4,3ன்னு கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல எல்லாமே க்ரௌன், இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே க்ரௌன் டைரக்டர்னால இந்த க்ரௌனுக்கு கீழே என்ன இருக்கோ 3% தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஈக்குவல் லெவல். ஓகேங்களா? ஸோ க்ரௌனுக்கு கீழே எல்லாமே க்ரௌன் அப்படின் போது இந்த 3% எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 3%ன்றது தான் நம்ம பேஸாக வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்ஓபின்றது அப்படி தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நவ் டைமண்ட் டைரக்டர்ஸ் அபோவ் 1+4 டெப்த் வந்து, அதாவது ஈக்குவல் லெவலில் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, சேம் லெவலில் இருக்காங்க. இப்போ இங்கே எல்லாருமே க்ரௌன் தான் இருக்காங்க. மேலே இருக்கவரும் க்ரௌன் டைரக்டர், அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் க்ரௌன் டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஈக்குவல் லெவல் போது 1+4 டெப்த் தான். இங்கே க்ரௌன் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் வருது. ஓகேங்களா? 1+4 டெப்த். ஓகேங்களா? ஸோ 1+4 டெப்த், ஆனால் எல்லாமே 3% தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாமே க்ரௌன். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெப்த்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட பிஜிபிவி 6,000 பாயிண்ட்ஸ், அந்த 4,500 பாயிண்ட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டெப்த்தில் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 லீடர்ஸ்ட்டுமே, அதாவது எல்ஓபி எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட், ஏன்னா மல்டிபிள் எல்ஓபிஸ் போது ஃபர்ஸ்ட் டெப்த்தில் 4,500 பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? 4,500 பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. அப்போது ஒவ்வொரு லெக்லையும் ஏபிசி இந்த மாதிரி எல்லா லெக்லையுமே 4,500, ஏன்னா எல்லாமே மல்டிபிள் எல்ஓபிஸ் எடுக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டெப்த்தில் மட்டும் 4,500 பாயிண்ட்ஸாக எடுத்துக்குவாங்க. அதான் 1+4 டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே முன்னாடி நான் ஷோ பண்ணியிருப்பேன் 1+4 டெப்த். இங்கே 1+4ன்றது அந்த 1ன்றது எல்லாமே ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெப்த்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து 4,500 பாயிண்ட்ஸ். அப்போது இங்கே 4,500 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 6 பேர் இருக்காங்க, 6 க்ரௌன் டைரக்டராக இருக்காங்க. அப்போ இது 27,000 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. செகண்ட் டெப்த்தில் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000 பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்துக்கிறாங்க பிஜிபி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 36,000 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இன்ட்டு 3% எப்படின்னா க்ரௌன் டைரக்டர், எல்லாமே க்ரௌன் டைரக்டர். ஸோ 3% இன்ட்டு 18 பிஸ்னஸ் வால்யூம். ஸோ டோட்டல் பண்ணும்போது 19,440 பாயிண்ட்ஸு. அடுத்தது தேர்ட் டெப்த்தில்
2,16,000 இன்ட்டு 3% இன்ட்டு 18ன்றது ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபோர்த் டெப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12,96,000 இன்ட்டு 3% இன்ட்டு 18ன்றது 6,99,840 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் எல்ஓபி பாயிண்ட்ஸ். அடுத்தது ஃபிஃப்த் டெப்த், இதெல்லாம் லாஸ்ட், ஏன்னா 1+4 டெப்த் இல்லையா, ஸோ ஈக்குவல் லெவல்னால. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 77,76,000 இருக்கு இன்ட்டு 3% இன்ட்டு 18ன்றது பிஸ்னஸ் வால்யூம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,19,000 சாரி 41. ஓகேங்களா, ஸோ 41 மினிட். ஓகே, ஸோ இது நம்ம சப் டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ சப் டோட்டல் பண்ணும்போது 5,06,19,060 ஓகேங்களா பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதை இன்ட்டு 2.15 கூட நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பண்ணும்போது இதில் எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 50 லேக் இல்லைங்களா, ஸோ 50 லட்சம் பிபிஸ் வந்து நடந்திருக்கு. 50 லட்சம் எல்ஓபி பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இன்ட்டு 2.15ன்றது நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1,08,83,214 எல்லாமே ஈக்குவல் லெவலில் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான். ஓகேங்களா, ஸோ 1+4 டெப்த் வரைக்கும் தான் போயிருக்கு. ஒருவேளை அவங்க சில்வர் கோல்டு டிஃப்ரெண்ட் இருக்கும்போது பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வரும். ஸோ இதை நான் வந்து மேஜராக எல்லாமே ஒரே லெவலில் இருக்காங்கன்னா எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்றது நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 936 ரூபா, டைரக்டர் போனஸ் 32,58,653 ரூபா, ட்ராவல் ஃபண்ட் அப்படின்றது 3,82,000 903, கார் ஃபண்டுன்றது 80,000, ஹவுஸ் ஃபண்டுன்றது 1 லட்சம், லீடர்ஷிப் ஓவர்டிங் போனஸ் 1,83,83,216. ஸோ டோட்டல் பண்ணும்போது 33,21,05,706 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் டைரக்டில் மேக்ஸிமம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மாடல் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் அப் அண்ட் டவுன் இருக்கும். இன்கம் கேல்குலேஷனில் நம்ம ஒரு சில மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு ரீகால் பண்ணிக்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ஓகேங்களா, ஸோ வெஸ்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு போது நம்ம இறங்கி வேலை செய்யணும். புரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ராங்காக பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து இங்கே ஜெயிக்க முடியும். பிஸ்னஸை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இன்கம் நமக்கு நல்ல இன்கம் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டும். ஸ்லோவாக பண்ண வேண்டாம், ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துக்கோங்க, லீடர்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள், எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த சிரமத்துக்கு நன்றி பிரதர். ஸோ தேங்க்யூ அண்ட் விஷ் யூ ஆல்.